பொதுவாகவே ஒரு மனிதன் தனக்கு நன்மையானதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்திற்கு நன்மையானதை தேர்வு செய்து கடைபிடிப்பதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சமுதாயத்திற்கு, தன்னுடைய ஊருக்கு, தன்னுடைய தெருவுக்கு, தன்னுடைய நாட்டிற்கு, பிற மக்களுக்கு நன்மையான காரியங்களை அவன் செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்கெல்லாம் அவனை பயமுறுத்துகிற, அவனை தண்டிக்கிற, அவனை கண்டிக்கிற ஒரு வலிமையான சக்தி இருக்கிறது என்று நம்பினால்தான் இது சாத்தியமாகும். அப்படி ஒரு சக்தி இல்லை என்று மனிதன் நினைக்கின்ற பொழுது அவன் முதலில் தனக்குத்தானே தீமை செய்யக்கூடிய காரியங்களை கூட சர்வ சாதாரணமாக செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். மனிதர்கள் புகை பிடிக்கிறார்கள், மதுபானம் அருந்துகிறார்கள், இன்னும் கேடு செய்யக்கூடிய பல காரியங்களை மனிதர்கள் செய்வதை பார்க்கிறோம். பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு தெரிகிறது இது கெடுதி என்று தெரிந்தும் கூட அவன் மதுபானத்தை அருந்துகிறான், புகை பிடிக்கிறான். அப்ப தனக்குத்தானே கேடு செய்கிற காரியங்களை எல்லாம் மனுஷன் செய்ய அவனுக்கு கேடு, இது அடுத்தவருக்கு அதனால் ஏற்படுற கேட்ட இரண்டாவது வைக்குவோம். இதெல்லாம் செய்யறதுனால அவனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுமா படாதா, அவனுடைய பொருளாதாரத்தில் அதுல பின்னடைவு ஏற்படுமா ஏற்படாதா, அவனுடைய ஆண்மை, அவனுடைய அந்த சுயமரியாதை இதுக்கெல்லாம் பங்கு வருமா வராதா. அவன் அறிவை சொல்லுது இது கெடுதின்னு, கெடுதியா இருந்தாலும் நான் செய்வேன், நான் அதுக்கு அடிமை ஆயிட்டேன், நான் அதுக்கு பழக்கப்பட்டு போயிட்டேன் என்று சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இவன் எப்படி இவனை சரியான பாதை கொண்டு வர்றது, இவனை எப்படி நல்ல வழிக்கு திருப்புறது, அவனுக்கு நன்மையானது அவன் செய்யுமாறு எப்படி தூண்டுவது, பயன் பண்ண துண்டிட முடியுமா? அரசாங்கத்தில் சட்டம் போட்டு தடுத்துட முடியுமா? போட்டாங்கல்ல, பொது இடத்துல புகை பிடிக்க கூடாதுன்னு போட்டாங்க, என்ன செய்ய முடிஞ்சு? குடிச்சிட்டு தான் இருக்கான். பொது இடத்துல ஏமாத்த கூடாதுன்னு சட்டம் இருக்குது, அதுக்கு செக்ஷன் இருக்கிறது, அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது, அது கண்காணிக்க காவல்துறையினர் இருக்கிறாங்க. எல்லா நிலையிலையும் முளவாய் அரைச்சிட்டு என்ன செய்யறான்? போய்கிட்டு தான் இருக்கிறான். எல்லா தப்புகளையும் சர்வசாதாரணமா செய்யறான். தனக்கு கேடு விளைவிக்கிறான், ஊருக்கு கேடு விளைவிக்கிறான், உலகத்துக்கு கேடு விளைவிக்கிறான். இப்படி எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவன் தனக்கு கேடு இழைக்கக்கூடியதை, உலகத்துக்கு கேடு செய்யக்கூடியதை செய்து கொண்டிருக்கிறான். இதை எப்படி ஒழுங்குபடுத்துறது, இதை எப்படி சரி செய்யறது? அதுக்கு ஒரே வழி இறையச்சம் தான். மனிதன் நல்வழி பெற வேண்டும் என்று நினைத்தான் என்று சொன்னால், என்னதான் நீங்க இதுல உள்ள கேடுகள் இருக்கு, புற்றுநோய் வருதுன்னு படம் போட்டு காட்டினா சரி போடாண்டு போயிடும். அப்ப இவனை திருத்துறதா இருந்தா அதுக்கு என்ன வேணும்? நம்மால் ஏமாற்ற முடியாத, எல்லா நேரத்திலையும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிற, நம்மால் தப்பிக்க முடியாத, பிடித்தால் பலமாக பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட லஞ்சம் கொடுக்க இயலாது, அவனை ஏமாத்த இயலாது, அவன் கண்ணுல மண்ண தூவ இயலாது. அப்படி ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, நம்புகிறார்களோ, அதை முழுமையாக 100% நம்புகிறார்களோ, அந்த அளவுக்கு அவர்கள் தங்களை நல்வழிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஊரை, உலகத்தை, நாட்டை எல்லாத்தையும் நல்வழிப்படுத்துகிறார்கள்.